எனக்கு ஆன்லைன் எடுக்க தெரியும், இந்த ஆன்லைன் எனக்கு ஃபைல் பண்ண தெரியும், எல்லாமே எனக்கு ஸ்கிரீன் கார்டு எடுக்க தெரியும். நாங்க பண்ணுவேன். ஆர்கே நகர் மணி, நீங்க மேல பாத்துட்டு இருக்கிற அந்த பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எஸ்ஐஆர், அதாவது நம்மளோட ஓட்டு எப்படி போடணும், நம்ம ஓட்டு எவ்வளவு முக்கியமானது அப்படின்ட்டு தெள்ள தெளிவா தளபதி ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிஷம். நீங்க அதை பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வரும்னு சொல்லி தெரிஞ்சுதான் முன்கூட்டியே தளபதி சொன்னாரு. ஸோ அதை கேட்டும் பார்த்தும் இவ்வளோ அலட்சியமா இந்த பிஎல் ஆஃபீஸர்ஸ் பதில் அளிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஃபார்ம் கொடுக்கப்பட்ட அந்த ஃபார்ம்ல அந்த நபர் வீட்டில் இல்லாமையே அந்த ஃபார்ம் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து இன்னொருத்தர்கிட்ட சைன் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு சட்டத்தை படிச்ச அட்வொகேட் அவர்கள் அண்ணன் ராஜி அண்ணா அவர்கள் ஆர்கே நகர் அவரு போயிட்டு அந்த பிஎல் ஆபீசர்ஸ் கிட்ட கேட்கறாங்க, இது என்ன மேடம், இது ஆள் இல்லாம கொடுத்துட்டு போயிருக்கீங்க, அதுவும் சைன் வேற வாங்கியிருக்கீங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, நாங்க ஒரு வாரம் ஆயிடுச்சு கொடுத்து, நாங்க என்ன பண்றது நீங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அலட்சியமா இருந்திருக்காங்க அந்த பிஎல் ஆபீசர். அப்போ ஒரு படிச்ச சட்டத்தை தெரிஞ்ச அட்வொகேட் அவர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னாக்கா, படிக்க தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களோட நிலைமை. அப்போ இவ்வளவு நாளா நம்ம யாருக்கு ஓட்டு போட நினைச்சோம், யாருக்கு ஓட்டு விழுந்திருக்கு, அப்ப நம்ம ஓட்டு யாரு போட்டாங்க, இவ்வளவு கேள்வி இருக்கும் பொழுது இதுக்கெல்லாம் பதில் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க தான் கேட்கணும், நம்ம கேட்கணும். இது ஒருத்தர் மட்டும் கேட்க கூடாதுங்க, தமிழ்நாடு முழுக்க கேட்கணும். நீங்க கேட்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் தளபதி நமக்காக கட்சி தொடங்கி நமக்காக போராடிட்டு இருக்காரு. நீங்க கேளுங்க, கேட்டதான் கிடைக்கும். உங்க ஓட்டு நம்ம உரிமை. ஸ்டேஷனுக்கு போற வக்கீல் நான் கிடையாது.